Hello friends, welcome back. இன்னைக்கு டீ டைம்க்கு நான் செய்யக்கூடிய ஸ்நாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டே ஒண்டே. மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின அறிமுகமே தேவையில்லை, அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு ஸ்நாக் இது. மலேசியாவை தவிர மற்ற கண்ட்ரியிலேருந்து இந்த ரெசிப்பியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ரெசிப்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ட்ரெடிஷ்னல் மலேசியன் ட்ரீட். பிரேக்ஃபாஸ்ட், டீ டைம் இல்லை டிசர்ட்டாக இதை நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 பண்டான் லீஃப் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பிளெண்டரில் போட்டிருக்கேன். இதை அரைச்சி ஜூஸ் எடுக்கணும். அதுக்கடுத்து இங்கே பாம் சுகர் வச்சுருக்கேன், அதாவது குலா மெலாக்கா சொல்லுவாங்க. இது இன்றைக்கி ஒன்று தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஒன்று தான் தேவைப்படும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தெப்போம்புழு 3 கப் எடுத்துக்கிறேன், அதாவது glutinous flour. கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போதும். கிரீன் கலரில் இருக்கிற ஒரு பிஞ்ச் ஃபுட் கலரிங். பண்டான் லீஃப் பிளெண்ட் பண்ணி வடிகட்டி இங்கே ஜூஸ் எடுத்துருக்கேன். இதை மாவோட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பண்டான் லீஃபோட ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் பண்டான் ஃப்ளேவரில் இருக்கிற சிரப் வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். அடுத்தது நம்மளுக்கு தேங்காய் பூ தேவைப்படும். இந்த மாதிரி தேங்காய் பூ வெள்ளையாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பூவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த டோ கொஞ்சமாக எடுத்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற குலா மெலாக்கா உள்ளுக்கு வச்சுட்டு ரோல் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கரில் அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்தால் போதும். ரொம்ப பெரிய பவுலாக நீங்கள் உருட்டினீங்கன்னா அது சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா டோவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அந்த பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி மாவு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும் போது அது ஒட்டாமல் வரும். இதை உருண்டி அந்த மாதிரி உருட்டி வைக்கிற டைமில் ஒரு பானையில் நம்ம தண்ணி கொதிக்க விட்டுறலாம். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பண்டான் லீஃப் நாட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். கூடவே இந்த பால்ஸ் எல்லாமே இதிலே நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாம் குக் ஆனதும் மேலே ரைஸ் ஆகி வரும். ஸோ இப்படி ரைஸ் ஆகி வரத ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி வச்ச அந்த கொக்கனட், அதாவது தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வச்சு இதை கோட் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இது ஃப்ளோட் ஆனதுமே நான் எடுத்துட்டனால உள்ளுக்கு சுகர் க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு லிக்விடாக வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸ் கழித்து கூட எடுக்கலாம். டோ எல்லாம் ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த விதமான எண்ணெயும் யூஸ் பண்ணாமல் செஞ்ச ஒரு ஸ்நாக். ஸோ எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட விரும்பாதவங்களுக்கு இந்த ஸ்நாக் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ½ an hourல நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லை ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.